வைகுந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம். கணங்கொண்ட வல்வினைகள் கண்கொண்ட நெற்றி பணங்கொண்ட பாந்தர் சடைமேல் மணங்கொண்ட தாதக தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த போதகத்தின் தாழ்பணியப்போம். இது கபிலதேவ நாயனாரால் அருளி செய்யப்பட்ட மூத்த நாயனார் திருவுரட்டை மணிமாலை. இதனுடைய பொருள் கணங்கொண்ட வல்வினைகள். மிக நம்மை விட்டு நீங்காததும் மிக துயரங்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடியது சஞ்சித வினை. பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதங்கிறாங்கல்ல, அந்த சஞ்சித வினையை ஒரேயொரு கடவுளால் மட்டுமே நீக்க முடியும். கணங்கொண்ட வல்வினைகள், இந்த வல்வினைகள் பாவம் புண்ணியம் என்று செய்யும். பாவத்துக்காக துன்பம் வரும். பாவங்கக்கூடிய செயலை செய்தால், புண்ணியங்கக்கூடிய செயலை செய்தால் நன்மை வரும். ஆனால் இந்த ரெண்டு செயலுமே இல்லாது போகணும், அப்போதான் முக்தி கிடைக்கும். பாவங்கிறது இரும்பு விலங்கு, புண்ணியங்கிறது தங்க விலங்கு. எதாக இருந்தாலும் கையில் பூட்டு இருந்தால் அது கொடுமை தான். அவன் கணங்கொண்ட வல்வினைகள் இது போகணும்னா ஒன்று செய்ய வேண்டும். கண்கொண்ட நெற்றி பணங்கொண்ட பாந்தர் சடைமேல் மணங்கொண்ட தாதக தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த. நெற்றிக்கண்ணை உடையவனும் பாம்புகளை சடையில் வைத்தவனும் வாசனை மிகுந்த தேனுடைய வண்டுகளால் சூழப்பட்ட கொன்றை பூவை சடையில் வைத்தவனுமான சிவபெருமான். அவன் தந்த யானை, அவனோட மகன் யானை யார்? நம்ம விநாயக பெருமான். அந்த சிவனோட மகனான விநாயகனோட திருவடியை நீ பணிவாயானால் மேற்சொன்ன கணங்கொண்ட வல்வினைகள் நீங்கும்.